ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நமக்குன்னு ஒரு சேனல் வேணும். ஸோ அது வந்து கிறிஸ்டல் கிளியராக வந்து கிரியேட் பண்ணணும். அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் புரியும். ஏதாவது ஒரு செட்டிங்ஸை விட்டுட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வீடியோ அப்படின்றது பப்ளிஷ் பெருசாக ஆகாது, வியூஸ் சரியாக வராது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், கிளியராக வந்து சொல்லித்தரேன். ஓகேங்களா, வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு இமெயில் ஐடி வேணும், ஃப்ரெஷ்ஷான இமெயில் ஐடி வேணும். ஸோ ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க இமெயில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரெஷ்ஷான ஒரு இமெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம யூடியூப்பை ஓப்பன் பண்ணிப்போம். ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அங்கே ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா புதுசாக இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு போயிடும். ஓகேங்களா, யூடியூப்பில் போயிட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னாவே போயிடும். ஸோ இங்கே வந்து ஃபார் மை பர்சனல் யூஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நேம் அண்ட் சர்நேம் கேட்குது, உங்களுடைய ஃபஸ்ட் நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மெயில் அப்படின்றது வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து யூடியூப்புக்கு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, உங்களுடைய ஃபஸ்ட் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. என்னுடைய பேர் வந்து நான் கொடுத்துட்டேன். கீழே வந்து என்னுடைய இன்ஷியலை வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்கோங்க, நினைவில் இருக்கணும். என்றைக்காவது இன்கேஸ் பாஸ்வேர்டு ஏதாவது மறந்துருச்சு அப்படின்னா ரிகவரி கேட்கும்போது இதெல்லாம் நம்மளுக்கு தேவை. ஸோ டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு எல்லாமே உங்கள் சேஃப்டிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ மந்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டை செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ மந்த்தை செலக்ட் பண்ணிடலாம். மந்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு இயரை செலக்ட் பண்ணிவிடுங்க. கரெக்டான டேட்டா கொடுங்க, மறக்கக்கூடாது. ஓகேங்களா, ஜெண்டர் மேல் அது செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போய்ட்டோம். யூடியூபே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சஜஸ்ட் பண்ணும், ஜிமெயில் வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணும். ஸோ அது வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம், அப்படிலாம் நம்ம மாடிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். கிரியேட் நியூ யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து புதுசாக வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நமக்கு மைண்டில் இருக்கிற மாதிரி வேணும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதே மாதிரி பண்ணிக்கோங்க. நான் NAGC 103 அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அவைலபிளாக இல்லை. ஸோ இன்னொரு ட்ரிக்கை வந்து ஆட் பண்ணலாம். பக்கத்தில் ஒரு டாட்டை வச்சுட்டு 101 போடுவோம். ஓகே, கிளிக் ஆகிடுச்சு, சூப்பர். ஓகேவா, அது NAGC 103.101 ஈஸியாக இருக்குது எனக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முதல் லெட்டர் கேப்ஸில் கொடுத்துட்டு ஸ்மால் லெட்டர் வந்து அடுத்தடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 டிஜிட் வந்து நம்பரில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹட்டு இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து ஏதாவது ஒன்று கொடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கும் பாஸ்வேர்டு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, செட் பண்ணியாச்சு. பாஸ்வேர்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, மறந்துடக்கூடாது. சேவ் பண்ணி வச்சுட்டு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, பெட்டர். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டை கொடுத்துடலாம். லோட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஜிமெயில் ஐடி வந்து ஓப்பன் ஆகிடுச்சுங்க. ஓகேங்களா, சேவ் பண்ணிப்போம். பாஸ்வேர்டு மறந்துடக்கூடாது, நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, நீங்களும் அதே மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாஸ்வேர்ட் சேவ்டு அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட், ஸோ மெயில் ஐடி வேணும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. மெயில் ஐடி மறந்துடக்கூடாது. ஸோ இந்த நிறைய ரூல்ஸ் இருக்கும், படிச்சுட்டு ஹை அக்ரின்றதே வந்து கொடுத்துக்கோங்க. அக்ரி கொடுத்துக்கோங்க படித்து பார்த்துட்டு. ஓகேங்களா, ஸோ அக்ரி கொடுத்தாச்சு. அக்ரி கொடுத்த உடனே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு மெயில் ஐடி வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா நாகராஜ் சி அப்படின்ட்டு இருக்குதுங்களா, அதுதான் ஃப்ரெஷ்ஷான மெயில் ஐடி. ஓகேங்களா, ஸோ இப்போ அதை ஓப்பன் பண்ணோம்னா லாகின் பண்ணோம்னா இது மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெஷ்ஷான மெயிலில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் பிளாங்காக இருக்கும். இப்போ வந்து அந்த கார்னரில் யூ அப்படின்றது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். கீழே டவுனில் யூ அப்படின்ட்டு இருக்கும் பார்த்தீங்களா, என் சிம்பிள் போட்டு அதை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சும்மா செக் பண்ண பார்த்து. ஓகேங்களா, இப்போ அந்த யூ அப்படின்ற சிம்பிள் கிட்ட கிளிக் பண்ணி பார்த்துக்கணும். கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் வரும். அக்கௌண்ட்டு நாகராஜின்னு இருக்குதையா, அது மெயில் ஐடி, அது வந்து சேனல் நேம் கிடையாது. ஓகேங்களா, நம்ம வேணும்னா ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு சேனலுக்கு பிக்சர் லோகோ அப்படின்னு வாங்க இல்லையா, ஸோ அது லோகோ செட் பண்ணலாம்.
ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம டெம்பரவரியாக ஒரு லோகோ செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் எப்படி லோகோ செட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம கேலரியிலேருந்து ஒரு லோகோ ஒரு சிம்பிளான ஒரு இமேஜை வந்து செட் பண்ணி வச்சுருவோம். பிறகு நான் வந்து லோகோ அண்ட் பேனர் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றது நான் தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே வந்து நீங்கள் கற்றுப்பீங்க. ஈஸியாக ஒரு யூடியூப் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ப்ரொஃபைல் பிக்சரை வந்து செட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ அதுவே செட் பண்ணிவிடுவோம். ஸோ லோகோ வந்து பிறகு உங்களுக்கு கிளியராக நான் சொல்லித்தரேன். இதே வீடியோவில் கிளியராக பேனர் அண்ட் லோகோ வந்து கிளியராக வந்து சொல்லி தந்துடுறேன். ஃபர்ஸ்ட் இது பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் இது. ஓகேங்களா? இப்போ வந்து நேம்ன்ற இடத்துல ஆல்ரெடி அது யூடியூப் ஆல்ரெடி நம்ம மெயில் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதே நேம் தான். ஸோ நான் அதே வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன சேனலுக்கு நேம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனல் நேம் வந்து கொடுத்துக்கலாம். அதுதான் சேனல் நேம். இது வந்து ஹேண்டில். ஓகேங்களா? இது வந்து ஹேண்டில். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து NAGC 103 அப்படின்னு கொடுக்குறேன். பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து அதே அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் அதே வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஹேண்டில். ஓகேங்களா? இப்போ வந்து கிரியேட் சேனல் கொடுத்துட்றேன். கிரியேட் சேனல் கொடுத்த உடனே சேனல் வந்து கிரியேட் ஆகிடும். இது வந்து பேசிக். இதுக்கு மேலே தான் சேனல் கிரியேட் ஆகிடும் வந்துருச்சா. இதுக்கு மேலே தான் ஃபுல்லான செட்டிங்ஸ் இருக்குது. ஸ்கிப் பண்ணாத கவனமாக இந்த இடத்துல வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு. இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். ஓகேங்களா? குரோமோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோமோ ஓப்பன் பண்ணிட்டு யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்னு டைப் பண்ணுங்க. குரோமோ ஓப்பன் பண்ணிட்டு யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணியாச்சா? அது லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஓப்பன் இன் நியூ டேப் அப்படின்னு ஓப்பன் பண்ணுங்க. இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைல் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் மொபைல்லே. ஓகேங்களா? இப்போ வந்து அந்த கார்னரில் சுவிட்ச் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இப்போ நம்ம என்ன கிரியேட் பண்ண சேனல் அந்த நேம் வந்து கொடுத்துருங்க. நான் ஒரு சீன் இருக்கு இல்லையா, அதை கொடுத்தாச்சு. அதை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செட்டிங்ஸ் இருக்குது. ஸ்கிப் பண்ணாத பாருங்க. இந்த இடத்துல ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா டவுனில் லெஃப்ட் சைடு செட்டிங்ஸ்னு ஒரு சிம்பிள் இருக்கும் பாருங்க, செட்டிங்ஸ்ன்ட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கணும் அப்படின்னா சேனல்னு வரும். சேனல்னு இருக்கு பார்த்தீங்களா, சேனலை கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலை கிளிக் பண்ணிட்டு பேசிக் இன்ஃபார்ம்னு இருக்கு. அதில் வந்து இந்தியா அப்படின்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரி ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இந்தியா அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்தியா எங்கே இருக்குது, இந்தியா ஹை. ஸோ இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீவேர்ட்ஸ் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, கீவேர்ட்ஸில் என்ன போடணும் அப்படின்னா நம்ம எந்த ரிலேட்டடாக வீடியோ போடுறோமோ அந்த ரிலேட்டடாக கீவேர்ட்ஸ் அப்படின்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது டைப் பண்ணுவோம் இல்லையா கூகுள்லாம், அப்போ வந்து சஜஷன் கொடுக்கும். அந்த மாதிரி இதில் நம்ம கீவேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சோம்னா ஈஸியாக இருக்கும், பூஸ்டப்பாக இருக்கும் நம்ம வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? பப்ளிஷ் ஆகிட்டு நிறைய வியூஸ் வரதுக்கு இது ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட். ஸோ இது கீவேர்ட்ஸ் நீங்கள் அழகாக வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் சேனல் ரிலேட்டடாக கீவேர்ட்ஸ் வந்து கொடுங்க. சேனல் ரிலேட்டடாக அப்படின்னாக்க நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் வந்து விலாக்ஸா இல்லை குக்கிங் சேனலா இல்லை ரிவ்யூ சேனலா அது ரிலேட்டடாக வந்து நீங்கள் கீவேர்ட்ஸ் கொடுத்து வச்சுக்கணும். அட்வான்ஸ் செட்டிங்ஸில் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து கிட்ஸ் வந்து பார்க்கறதுக்கு கிட்ஸுக்கான வீடியோ கிடையாது. ஸோ இதை செகண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கிட்ஸுக்கானது இல்லை அப்படின்றது சொல்கிறது தான் செகண்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டு சேவ் இருக்குது பார்த்தீங்களா, சேவ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஓகேங்களா? செகண்டை கிளிக் பண்ணி வச்சுக்கணும் டிஃபால்ட்டாக. ஸோ சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சர்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணாதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடை தம்ப்நெயில் 15 லாங்கர் வீடியோ லைவ் வீடியோ அதெல்லாம் போட முடியும். ஸோ மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வெரிஃபை மொபைல் நம்பர்னு வரும். ஸோ அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எப்படி வரும்னு காட்டிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுறேங்க.
திரும்ப ஃபஸ்ட்லேருந்தே வருதா? ஸோ சரியாக சேவ் பண்ணலான்னு நினைக்கிறேன் நண்பா. ஸோ சேவ் பண்ணிக்கலாம். கீவேர்ட்ஸை போட்டு விட்ருங்க. அது சேவ் பண்ணல, நம்ம ஃபஸ்ட்டு சேவ் ஆகலை அது. ஓகே, செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டு இப்போ ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு போயிட்டு இப்போ தான் சேவ் ஆகிருக்குது, செட்டிங்ஸ் சேவ்டுன்னு வந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ கீழே அதே மாதிரி செட்டிங்ஸ் போயிட்டு அட்வான்ஸ் செட்டிங்கில் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டியில் போயிட்டு ஸோ இங்கே தான் நம்ம மொபைல் நம்பர் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். வீடியோஸ் 15 மினிட்ஸ் வீடியோஸ், சம்னைல்ஸ், லைவ் வீடியோலாம் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணியே ஆகணும். ஸோ வெரிஃபை மொபைல் நம்பர் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் யுவர் கண்ட்ரின்னு இருக்குது. அந்த இடத்துல இந்தியா செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் நம்பரை வந்து மொபைல் நம்பரை வந்து போட்டுட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு, ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். ஸோ அதை வந்து அங்கே ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம் நிறையா. ஸோ அதனால் நான் ஜஸ்ட் உங்களுக்கு போட்டு காட்டினேன். ஓகேங்களா? ஸோ ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும், அங்கே என்டர் பண்ணிங்க அப்படின்னா ஃபியூ மினிட்ஸ் விட்டுட்டு மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் கன்ஃபார்ம்டு அப்படின்னு நம்ம யூடியூப்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அடுத்த செட்டிங்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். அடுத்த ஸ்டெப் ஓகே, ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டியில் வேறு என்ன செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாமா? செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறோம், சேனலை ஓப்பன் பண்ணிக்கிறோம். திரும்பவும் சேனலை ஓப்பன் பண்ணி ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இன்டர்மீடியட் ஃபியூச்சர்ஸ்னு அப்படி இருக்குதுங்களையா? அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து வெரிஃபை மொபைல் நம்பர். ஓகேங்களா? அது முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ்னு இருக்குது இல்லையா? வீடியோ வெரிஃபிகேஷன், வேலிட் ஐடி, சேனல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்குது இல்லையா? இதில் வந்து இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதிலிருந்து எதை செலக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா வீடியோ வெரிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வெரிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பனும். அதில் வந்து நம்ம ஃபேஸை வந்து இப்படி ஷேக் பண்ணுவோம் அப்படின்னாக்கா அதை சிம்பிள் சொல்லும். அது சேவ் பண்ணோம்னா அந்த வீடியோ வந்து யூடியூப் வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? எடுத்துக்கிட்டு நம்ம வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். ஓகேங்களா? நம்ம பண்ணலை, ஸோ அது பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறையா பண்ணிட்டோம். இப்போ வந்து கஸ்டம் சேனல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. கீழே இருக்கு பாருங்க, கஸ்டமைசேஷன். ரைட்டா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாங்ஸ் அது வேணும்னா யூடியூப் சாங்ஸ் ஆடியோ லைப்ரரி இருக்குது. இதில் வந்து நீங்கள் சாங்ஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் ஏதாவது போடணும் அப்படின்னா இதுலேருந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதிலிருந்து சாங்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மியூசிக்ஸ் உங்களுக்கு தகுந்த மாதிரி மியூசிக்ஸ் எல்லாம் இருக்கும். இதுலேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் யூஸ் பண்ணிங்கன்னா காப்பிரைட் வராது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கஸ்டமைசேஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே தான் மெயினான விஷயமே இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ பேனர் இமேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா? பேனர் இமேஜ் இப்போ வந்து கிரியேட் பண்ணிடலாம். எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது பார்த்துடலாம். ஒரு சேனலுக்கு பேனர் லோகோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம பேனர் இமேஜை கிளிக் பண்ணி அது பேனர் செட் பண்ணிடலாமா? திரும்பவும் சொல்கிறேன், கஸ்டமைசேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு பேனர். ஃபஸ்ட்டு திங்க் பேனரை வந்து நம்ம எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம கேலரியிலேருந்து பண்ண முடியாது. பேனர்னா ChatGPT வச்சுக்கோங்க, ஈஸியாக நம்மள சொல்லி தந்துடலாம். நம்ம என்ன சேனல் நேமே என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஐ வாண்ட் பேனர் அப்படின்னு போடுங்க, யூடியூப் பேனர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் ஐடி தான் நான் கொடுத்துருக்கேன், NAGC 103 சேனல் நேம் அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்போ தான் ChatGPT தெரியும். ஐ வாண்ட் யூடியூப் பேனர் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது லோட் ஆகிட்டு எனக்கு ஒரு பேனரை வந்து கிரியேட் பண்ணி தந்துடும். ஈஸியாக ஆகிடும் வேலை. ஓகேங்களா? இதுக்கெல்லாம் ரொம்பலாம் மெனக்கெடக்கூடாது இந்த மாதிரி விஷயத்துக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லை ஓனாகவே நாங்கள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேன்வா இருக்கும், அதில் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பேனர் அப்படின்றது. ஸோ இப்போ நம்மளுக்கு ஈஸியாக வந்து பேனர் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுப்போம். ஓகேங்களா? சேவ் பண்ணி வச்சுட்டு அங்கே வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோடுன்னு ஆப்ஷன் இருக்குதா? அப்லோட் பண்ணிவிடுவோம். கிளிக் பண்ணிட்டு டன் கொடுத்துட்டோம்.
ஸோ இது வந்து டிவி டெஸ்க்டாப் அது மாதிரிலாம் இருக்கும். ஆல் டிவைஸுக்கு செட் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு டன் வந்து கொடுத்துருவோம். டன் கொடுத்துட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அது பப்ளிஷ்னு இருக்குது பார்த்தீங்களா, பப்ளிஷ் ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். பப்ளிஷ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அது பப்ளிஷ்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோகோ, ஸோ லோகோ வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனலுக்கு லோகோ வேணும் இல்லையா, நம்ம முன்னாடி ஜஸ்ட் ஒரு கேலரியிலேருந்து ஒரு இமேஜை வந்து செட் பண்ணி வச்சுருந்தோம். இது வந்து லோகோ, இதை வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு லோகோவில் அப்லோட் பண்ணி விட்டுடலாம். லோகோவில் அப்லோட் பண்ணி விட்டுடலாம். ஓகேங்களா, நமக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, பேனர் அண்ட் லோகோ ரெண்டு செட் ஆயிடுச்சு. ஸோ லோகோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட்டாக இருக்குதா, அவ்வளோதான். கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு பப்ளிஷ்னு இருக்குது பார்த்தீங்களா, பப்ளிஷ் பண்ணி விட்டுறணும். டிஸ்கிரிப்ஷன் வந்து எழுதணும், நம்ம சேனலை பற்றி நம்ம என்ன டிஸ்கிரிப்ஷன் பண்ணணும் எழுதணுமோ அதை வந்து ஈஸியாக சிம்பிளாக எகைன் ChatGPT கிட்ட போயிட்டு நம்மளோட சேனலோட இன்புட் நம்ம எதை ரிலேட்டடாக வந்து பேசுகிறோமோ அது ரிலேட்டடாக எனக்கு டிஸ்கிரிப்ஷன் சிம்பிளாக வேணும் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகாக சூப்பரான ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து ChatGPTயே கொடுத்துரும். ஓகேங்களா, ஸோ ஐ வாண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் திஸ் சேனல் சிம்பிளி அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு பார்ப்போம். ஸோ விளாக்ஸ் சேனல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ இன்புட் ஃபீட் பண்ணியாச்சு. ஃபீட் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் டு அப்படின்னு நம்ம சேனலில் பேர் போட்டு ஸோ டெய்லி விளாக்ஸ் ஃபன் என்டர்டைன்மெண்ட் ரியல் லைஃப் மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்துருக்கு. சப்ஸ்கிரைப் சப்போர்ட் எல்லாம் சூப்பராக வந்து எழுதி கொடுத்துருக்கேன்னா காப்பி பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட்டை பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், எகைன் பப்ளிஷ் பண்ணணும். சேனல் லாங்குவேஜ் கேட்குது, லாங்குவேஜ் வந்து எடுத்துக்கலாம், நம்ம அதை சேர்த்துட்டு நம்ம பப்ளிஷ் பண்ணிடலாம். லாங்குவேஜ் வந்து என்னது, நம்மளது தமிழ். நம்ம வீடியோ என்ன சேனலில் போகிறோமோ என்ன மொழியில் போகிறோமோ அது தமிழில் கொடுத்துடலாம். நீங்கள் இங்கிலீஷில் கொடுக்குறதா இருந்தால் இங்கிலீஷில் கொடுத்துக்கலாம், எந்த மொழியாக இருந்தாலும் அதில் கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ தமிழில் வந்து சூஸ் பண்ணி தமிழில் வந்து கொடுத்துடலாம். ஓகேங்களா, ஸோ நான் வந்து தமிழை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் லாங்குவேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, ட்ரான்ஸ்லேட் லாங்குவேஜ். ஸோ அங்கே வந்து இங்கிலீஷ் கொடுத்துடலாம். ஓகேங்களா, அங்கே வந்து இங்கிலீஷை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துட்டேன் நான். கீழே வந்து சேனல் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஸோ அதே நம்ம காப்பி பண்ணி விட்டுடலாம். சேனல் டிஸ்கிரிப்ஷன் அதே வந்து நம்ம காப்பி பண்ணி விட்டுடலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ சேனல்லையுமே நம்மளது சிம்பிளாக இருக்கும், NAGC 103 அப்படின்றத சேனல் நேம் வந்து கொடுத்துருக்கோம். அது வந்து ஹேண்டில் நேம். ஸோ அதை ஹேண்டில் நேமே நான் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த நேம் பிடிச்சிருக்கோ உங்களோட சேனல் நேம் அழகாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, சேனல் நேம் மாற்றிக்கலாம். ஸோ திரும்ப மாற்ற முடியாத சேனல் நேமோ 15 days ஒன்ஸ் மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, சேனல் நேம் மேக்ஸிமம் மாற்றுற மாதிரி வச்சுக்காதீங்க. ஸோ பப்ளிஷ் பண்ணியிருக்கோங்க. சேனல் நேம் மாற்றுற மாதிரி வந்ததுன்னா அந்த லிங்க்கு அதெல்லாம் ரொம்ப இன்பிட்வீனில் கொஞ்சம் ப்ராப்ளத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் மேக்ஸிமம் மாற்றாத மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஆட் லாங்குவேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, ஆட் லாங்குவேஜ் அது ஆல்ரெடி நம்ம கொடுத்தாச்சு இல்லையா. லிங்க் வந்து இதில் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, ஃபேஸ்புக் சோசியல் மீடியா லிங்க்கு அது மாதிரி இருந்தால் ஒரு 4 லிங்க் வந்து இதில் வந்து கொடுத்துக்கலாம். ஃபேஸ்புக், ஸோ இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி லிங்க் அது இருந்தால் நீங்கள் வந்து ஆட் பண்ணி லிங்க் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து இமெயில் அட்ரஸ் இது வந்து வந்துன்னா ஸோ நாளை பின்ன உங்களுடைய சேனல் பெரிய ரீச் ஆகிடுச்சு, ஒரு பெரிய இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னாக்க ப்ரொமோஷன் வீடியோவோ அது மாதிரி யாராவது உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னாக்க அதுக்கு தான் இந்த மெயில் ஐடி. ஸோ சேனலுக்கு கொடுத்துருக்கிற மெயில் ஐடி கொடுக்காதுங்க, இது வந்து செப்பரேட்டாக ஒரு மெயில் ஐடி கொடுங்க. ஓகேங்களா, சேனலோட மெயில் ஐடி கொடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா செட்டிங்ஸை வந்து முடிச்சாச்சுங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து வீடியோ தான் நம்ம போடணும், அதுதான் நம்ம பெண்டிங். ஓகேங்களா, ஸோ எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா, இதுக்கு முக்கியம் யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் தான், இது யூடியூப் ஸ்டூடியோ தான் இது. ஓகே, பக்கத்தில் இருப்பாங்க யூடியூப் ஸ்டூடியோ, அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இங்கே சுவிட்ச் அக்கௌண்ட் கொடுத்து நம்ம பழைய சேனலுக்கு போயிடுவோமா. ஸோ இப்படி தான் இருக்கும், வியூஸு வாட்ச் டைம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சேனல் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, லோகோ செட் ஆகிடுச்சு, பேனர் செட் ஆகிடுச்சு, ஹேண்டில் நேம் செட் ஆகிடுச்சு, டிஸ்கிரிப்ஷன் எழுதியாச்சு, லிங்க்ஸு நீங்கள் ஃபேஸ்புக்கு
சோசியல் மீடியா லிங்க் எதாக இருந்தாலும் நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? 4 லிங்க் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கடைசியாக சொல்லிக்கிறது, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு கண்டினியூவாக வந்து நீங்கள் வீடியோஸ் அப்படின்றது வந்து போடுங்க. இதில் ஒரு ரூல்ஸ் இருக்குது, 2 ரூல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஆல்சோ 4000 ஹவர்ஸ் வந்து உங்கள் வீடியோ வந்து பார்த்துருக்கணும். அது ஒரு வீடியோவாக இருக்கலாம், 2 வீடியோவாக இருக்கலாம். உங்கள் வீடியோவை 4000 ஹவர்ஸ் வந்து வாட்ச் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? வியூவர்ஸ் வந்து வாட்ச் பண்ணியிருக்கணும். அண்ட் ஆல்சோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கணும். இது இருந்தால் மட்டும்தான் நம்ம மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படினாலும் நம்ம சம்பாதிச்சிடலாம். ஆனால் வியூஸ் அண்ட் ஹவர்ஸ் இதுதான் வந்து மெயின் டாஸ்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுடைய வீடியோவை மினிமம் ஒரு 10 மினிட்டுக்கு வந்து வீடியோவை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் ஈஸியாக அந்த 4000 ஹவர்ஸ் அப்படின்றத வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டீட்டெயிலாக இன்னும் ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். எப்படி வீடியோ போஸ்ட் பண்ணும், எப்படி வந்து நம்ம டைட்டில் சூஸ் பண்ணும், எப்படி ஹாட்ஸ்டேக் வந்து யூஸ் பண்ணும், அப்படின்ற மாதிரி தம்ப்நெயில் இமேஜ் எப்படி கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் தேவையானதை வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.